அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மலாம் கிளாஸ்க்கு வந்தா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுவேன்? whenever I come to your class, what is the first rule I tell you? கிளாஸ்க்கு வந்த முதல் ரூல் என்ன சொல்லுவோம்? டீச்சரை தான் பார்க்கணும், உங்கள் 2 கண்களும் 2 காதுகளும் டீச்சரை தான் பார்க்கணும், நான் வந்தா என்ன தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ரைட். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கனகா மேடம் உங்க பக்கத்தில் இருக்கிற பசங்க திருப்பி உட்கார வைங்க. எல்லாரும் கவனிங்க. ரைட். இந்த ஆனுவல் டேல ஐபிஎல் மேட்ச்ல நல்ல சுவாரஸ்யமாக கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி விளம்பர இடைவேளை வரும். அதுவும் இந்த ஆனுவல் டேல உங்க குழந்தைகளுடைய ஆடல் பாடல் நடுவில் நாங்க பேசுறது ஒரு விதத்துல ஒண்ணுதான். டு பிரிங் அ சேஞ்ச், வரிசையா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்ச். என்ன ஒரு முக்கிய வித்தியாசம்னா, விளம்பர இடைவேளை கேரிஸ் நோ இம்பார்ட்டன்ஸ். விளம்பர இடைவேளையில ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் நாங்கள் பேச எடுத்துக்கொள்கின்ற இந்த 10 நிமிடமோ 15 நிமிடமோ உங்களிடத்துல எங்கள் மனதில் இருக்கிறத, நம்முடைய குழந்தைகளுக்கான வளர்ச்சியை பற்றிய முக்கியமான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ஆனுவல் டே அப்போதான் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர நாங்கள் பார்க்க முடிகிறது. உங்களிடத்துல எங்களுடைய கருத்துக்களை கூற இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. அதனால பெற்றோர்கள் அனைவரும் ரொம்ப அமைதியா கவனிச்சுட்டு இருக்கீங்க. 10 நிமிஷம் தான் நான் முடிச்சிடுறேன். நம்ம குழந்தைகளுக்காக நான் பேசுறேன். இன்னைக்கு முதலாவதாக நம்மளிடத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை 230. அந்த 230ல ஒரு 10-15 குழந்தைங்க லாங் ஆப்சன்டீஸ்ல இருப்பாங்க, இல்ல வீடு மாறி போன சில குழந்தைகள் இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைகள் மட்டும், மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 210. அதாவது அனைத்து மாணவ செல்வங்களும் இந்த மேடை மேலே ஏறி உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு சிறப்பாக ஆட பாட பேச கவிதைகள் வாசிக்க இருக்கிறார்கள். என் தந்தையின் சார்பாக வந்திருக்கின்ற விருந்தினர்களின் சார்பாக இந்த குழந்தைகளுக்கும் அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதற்காக பணச்செலவு செய்து ஊக்கமளித்த என் பெற்றோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற வார்த்தைகள் 2 வார்த்தைகள் தான். faith and gratitude. faithனா நம்பிக்கை, gratitudeனா நன்றி உணர்வு. இந்த 2 வார்த்தைகளை ஒட்டியே அடுத்த 10 நிமிடங்கள் உங்களிடத்திலே நம் குழந்தைகளை பற்றி நான் பேச இருக்கிறேன். பைபிள் அண்ட் திருக்குறள். பைபிளும் திருக்குறளும் எல்லா குரான் எடுத்துக்கங்க, பகவத்கீதா, இந்த எல்லா நன்னெறி நூல்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான பங்கு வகிக்கின்றவைகள். ஒரு திருக்குறளை மனசுல உள்வாங்கி, ஒரு பைபிள் வருஷ மனசுல உள்வாங்கி நம்ம வாழ்க்கையவே கட்டமைச்சிடலாம். அந்த மாதிரி ஃபெய்த்தை பற்றிய, நம்பிக்கை பற்றிய ஒரு முக்கியமான பைபிள் வேர்ஸை இன்னைக்கு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேத்யூ 17th chapter 20th verse. தமிழ்ல சொல்றேன். ஒரு சிறிய கடுகு விதையினுடைய அளவு நம்பிக்கை உங்களிடத்துல இருந்தால், ஒரு மலையை பார்த்து நீ எழுந்து நகர்ந்து போ என்று சொன்னால் அந்த மலை எழுந்து நகர்ந்து போகும். உங்களால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு கடுகே சிறியது. கடுகினுடைய விதை யோசிச்சு பாருங்கள். ஒரு சிறிய கடுகின் விதை அளவு நம்பிக்கை உங்களிடத்துல இருந்தால் நீங்கள் நினைக்கின்ற அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவோம்? கிறிஸ்தவர்களே, அப்பனா சின்னத நம்பிக்கை இருந்தா போதும் போலன்னு நினைச்சுப்போம். ஆனா அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இன்னும் ஆழமாக போக வேண்டும். கடுகு விதை என்பது தண்ணீர் உள்ளே நுழையாது. எவ்வளவு ஹார்ஷான என்விரான்மெண்ட் இருந்தாலும், சுற்றுச்சூழல் மிக கடினமான இடங்கள்ல இருந்தாலும், அந்த கடுகினுடைய விதையானது உற்ற நேரத்திலே சரியான இடத்திலே முளைக்க காத்திருக்கும். சோ கடுகினுடைய விதைக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பயங்கர
டெனேஷியஸா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கடுகின் விதை. சோ நம்பிக்கை பெரிய அளவு இல்லாட்டியும் உங்களுடைய நம்பிக்கை எதையும் பயங்கர ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருந்தால் நீங்க மலையை எந்திரிச்சு அங்கிட்டு போனா கூட அந்த மலை நகர்ந்து போகுங்கிறது தான் இறைவன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. சரி சார், நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம பேசுறோம். இந்த இடத்துல எதனுடைய நம்பிக்கையை பத்தி நான் பேசுறேன்னா, I believe each and every child sitting here and sitting outside are seeds. இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மழலை செல்வமும், வெளியே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வமும் ஒரு விதையை போல. விதையை சாதாரணமா இப்ப நீங்க கீழே கடந்து பார்த்தா அதை பற்றி ஒரு பெரிய வியப்பு நமக்கு வரப்போறது கிடையாது, சின்னதா ஏதோ கடக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு பெரிய விருட்சம் ஒளிந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, என் தந்தைக்கு இருக்கிறது, என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது. என்ன சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தற்பொழுது வேணா சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுக்கு விதைகள் போல சர்வசாதாரணமாக தெரியலாம். எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான நம்பிக்கை என்னவென்றால், இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், இங்க உட்கார்ந்து இருக்கிற அப்சனா இருந்தாலும் சரி, தன்யாவா இருந்தாலும் சரி, உமைராவா இருந்தாலும் சரி, சுபாஷினியாக இருந்தாலும் சரி, ஹர்ஷதாக இருந்தாலும் சரி, திருபுவனேஸ்வரனாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் வெறும் செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் படிக்கிற குழந்தைகள் அல்ல. இவர்கள் பிற்காலத்திலே விருட்சமாக பெரிய அளவிலே வளர்ந்து அவர்கள் நிழலிலே, அவர்கள் தோளிலே சாய்ந்து பயனடைவதற்கு இந்த சமூகமும் இந்த நாடும் காத்து கொண்டிருக்கிறது என்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது நான் சாதாரணமாக சொல்லல, மேடைக்காக நான் சொல்லல. என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், என்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆக சிறந்த விதைகள். அவர்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் பொட்டன்ஷியல் அவர்கள் வளர வளர நீங்க எதிர்பார்க்கறத விட, நான் எதிர்பார்க்கறத விட பெரிய ஆட்களாக ஆகி நம்மளை எல்லாம் தாங்குகின்ற, நம்மளுக்கு நிழலும் கனியும் காயும் கொடுக்கின்ற விருட்சங்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அணுக வேண்டும். பெரிய சயின்டிஸ்டா வருவான், பெரிய பிசினஸ் மேனா வருவான், இவன் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரா வருவான், இவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவான், இவன் ஒரு பெரிய டீச்சரா வருவான். அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அந்த குழந்தைகளை அணுகும் பொழுது அவர்களிடத்துல நம்ம அணுகுகின்ற விதமும் மாறும். அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா சர்வசாதாரணமா கடந்து போக மாட்டோம். பரவாயில்ல, நீ நல்லா செய்யக்கண்ணான்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். அவர்கள் எடுக்கின்ற மதிப்பெண்கள், அவர்கள் எடுக்கின்ற ஹோம்வொர்க், அவங்க போடுகின்ற எஃபர்ட் எல்லாத்துக்கு பின்னாடியும் பக்கபலமாக நாம் இருப்போம். எப்ப இருப்போம்? இந்த குழந்தைகள் நாளைய தலைவர்கள், நாளைய பெரிய சாதனையாளர்கள் என்கின்ற ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாம மனசுல நம்பணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைபிள் வேர்ஸ்ல கடுகுக்குள்ள எந்த ஒரு தண்ணியோ மண்ணோ போகாது. அதே மாதிரி எங்கள் நம்பிக்கையின்குள்ளே இந்த குழந்தைகள் பெரிய மனிதர்களாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கையின்குள்ளே எந்த அழுக்கோ தண்ணியோ அவநம்பிக்கையோ போகாது. அந்த நம்பிக்கையை பெற்றோர்களாகிய நீங்களும் இந்த குழந்தைகள் மேலே வைக்க வேண்டும் என்பதுதான் நான் இந்த ஃபெய்த்னு சொல்றதுடைய முக்கியமான ஒரு காரணம். உங்கள் குழந்தைகளிடத்துல தினமும் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, டீச்சர் திட்டினாங்களா, சார் திட்டினாரா, யாரோட பேசுன, என்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு, எங்க டூர் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு அவர்களிடத்துல உட்கார்ந்து பேசுங்க. அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தோல்வி என்பது எல்லாருக்குமே வரதான் செய்யும். தோல்வி வந்தால் கூட தோல் கொடுத்து தட்டி கொடுத்து பரவாயில்ல கண்ணு அடுத்து பார்த்துக்கலாங்கிறத நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மட்டும் தாய் தந்தை இல்லை, நானும் தாய் தந்தை தான். என்னுடைய அப்பாவும் அம்மா, இங்க இருக்கிற எல்லாரும் ஆசிரியர் பெருமக்களும் பேரண்ட்ஸ் தான். சோ நீங்க மட்டும் நான் மட்டும் சொல்லி தனியா இருந்தா சத்தம் வராது. இரு கரங்களும் சேர்ந்து வேலை செய்தால் தான் இந்த குழந்தைகள் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையானது உண்மையாக மாறும் என்பதை கூறி, இந்த குழந்தைகளை பெரிய மனிதர்களாக ட்ரீட் பண்ணுங்க, பெரிய சாதனையாளர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ட்ரீட் பண்ணுங்கிறத இந்த இடத்துல உங்களிடத்துல கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நான் ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய போயம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ங்கிறவர் ஒரு பெரிய இங்கிலீஷ் போயட், ஆங்கில கவிஞர். அவருடைய போயம்ல ஒரு சிறிய வரி நான் படிச்சேன், ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் தான் நான் பார்த்தேன்.
The child is the father of the man. The child is the father of the man. இப்ப எங்க அம்மாலாம் வந்து ஆங்கில பேராசிரியர் இருந்தவங்க, லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நிறைய பேர் லிட்ரேச்சர் படிச்சவங்க இருப்பீங்க. லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை இன்டர்பிரேஷனா கிளாஸ்ல படிப்பீங்க. பிராக்டிக்கலா நான் டெய்லி பாக்குறேன். ஃபார் an எக்ஸாம்பிள், சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன்னா, எனக்கும் உங்களுக்கும், நம்ம எல்லாம் பெரிய மனிதராக, பெரிய வயசாயிருச்சு நமக்கு, நம்மளுடைய தந்தை என்பது நம்முடைய குழந்தை பருவம். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. த சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர்களுடைய தந்தை என்பது அவர்களுடைய குழந்தை பருவம். குழந்தை பருவத்திலே அவர்கள் கற்றுக்கொள்கின்ற நன்னெறிகள், அவர்கள் கற்றுக்கொள்கின்ற நற்பண்புகள், அவர்கள் கற்றுக்கொள்கின்ற ஒழுக்கம், அவர்கள் கற்றுக்கொள்கின்ற ஆளுமை திறன், அவர்கள் கற்றுக்கொள்கிற அன்பு, கருணை, கனிவு, இதெல்லாம் தான் பெரியவங்கள் ஆகும்போது அவங்க கேரக்டராக மாறுது என்பதை இது சொல்லுகிறது. அதனால இந்த குழந்தைகள், முக்கியமா 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய பண்புகளும் நெறிகளும் வேல்யூஸும் மாரல் வேல்யூஸும் யார் கற்றுத்தரது, யார் உருவாக்குறது இந்த குழந்தைகளுடைய வேல்யூஸை? கரெக்ட், பெற்றோர்களாகிய நீங்கள். ஆனா என்ன, பெற்றோர்களிடத்துல குழந்தைகள் இருக்கின்ற நேரம் என்னமோ 5 மணி சாயந்தரத்திலிருந்து காலையில 7 மணிக்கு எல்லாம் பெட்டியை கட்டி மூட்டையை கட்டி அமுச்சு விட்டுறீங்க. மீதி இருக்கிற 8 மணி நேரம் உங்கள் குழந்தைகள் யார் இடத்துல இருக்கிறார்கள்? எங்களிடத்திலே இருக்கிறார்கள். அதனால நம்ம தந்தைகள், நம்மளுடைய தந்தை வந்து தந்தையோட காலத்துக்கு பின்னால நமக்கு தந்தையாக இருக்க போவது என்பது சிறிய வயசிலே நாம் கற்றுக்கொண்ட நற்பண்புகள் தான். அந்த நற்பண்புகளை இந்த குழந்தைகளுடைய மனதிலே விதைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு எந்த அளவு இருக்கிறதோ அதை விட பெரிய அளவுக்கு இருப்பது யாருக்கு? நம்மளை போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு. அதனால அங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள், பெற்றோர்கள் வைக்கின்ற நம்பிக்கையை விட அதிகமாக இந்த குழந்தைகள் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதை விட அதிகமான இன்டென்சிட்டியோட, அதிகமான அன்போட, அதிகமான அளவில் ஆசிரியர் பெருமக்களாக நீங்களும் நானும் இந்த குழந்தைகளுக்கு we should build them. இதுதான் ஃபாதர் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். குழந்தைகளை வளர்த்து எடுப்பது போல நற்பண்புகளுடன், அறநெறிகளுடன், நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல குழந்தைகளாக இவர்களை வளர்த்து எடுப்பது நம் ஆசிரியர் பெருமக்களாகிய உங்களுடைய கடமை என்பதை நான் இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஈஸியா சொல்லிடலாம் சார், நம்பிக்கை வைங்க குழந்தைங்க மேலன்ட்டு. அதற்கு we need a proof to justify. எதுவா இருந்தாலும் அதற்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். நான் என்னுடைய ப்ரூஃப் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். தயவு செய்து எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் இன்னும் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுவேன். அடுத்த குழந்தைங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் சிட், டீச்சர்ஸ் ப்ளீஸ் சிட், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ என்னுடைய நம்பிக்கை இந்த குழந்தைங்க இடத்துல ப்ரூவ் ஆனதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க இந்த 27 பிளெக்ஸ் பார்த்திருப்போம் சொன்னீங்க இல்லையா, அது வெறும் ஃபாதர் தனா நர்சரி பிரைமரி மட்டும்தான். இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளும் அதே அளவிற்கு எல்லாத்தையும் ஒரு 15 ப்ரோக்ராமாவது இன்ஃபன்ட் ஜீசஸுக்கும் நடத்தணும். அது நான் போட வைக்கல, ஏன்னா இது ஆனுவல் டே ஃபாதர் தனாக்கு மட்டும்ங்கிறதுனால. ஸோ இத்தனை நிகழ்ச்சிகள் ஏன் நடத்தணும், இத்தனை தடவை இந்த குழந்தைங்களை ஸ்டேஜில் ஏற்றி ஏன் பாடாப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். நம்ம இடத்துல 1 வருஷம் 2 வருஷமா குழந்தைங்களை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ்க்கு நல்லா புரியும். இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால இந்த குழந்தைகளுக்கு ஸ்டேஜ் ஃபியர், மேடை மேல் ஏறி பேசுகின்ற பயம் என்பது துளியும் இருக்காது. அது ஒத்துக்கிறீங்க தானே? உங்க குழந்தைங்க யாருக்காவது ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்கேஜி யூகேஜியா இருந்தா கூட ஸ்டேஜ்ல வந்து தனியா மைக் பிடிச்சு பேசுற தைரியம் எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும். பெரியவங்களை கொண்டு ஸ்டேஜ்ல விடுங்க, நம்மளுக்கெல்லாம் கைகால் விளையாடுத்து போயிடும். எங்களுக்கே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டேஜ்ல பயப்படாம பேசுறோம். ஆனா இந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுக்கு பயப்படுறதே கிடையாது. சரி, ஸ்டேஜ் ஃபியர் போகணுங்கிறது தான் ஒரே காரணமான கிடையாது. ஒவ்வொரு மேடையில் ஏறும் குழந்தைகளுக்கும் அவர்களிடத்திலே we are showing a chance for ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த நீ எடுத்துக்காதது உன்னோட விருப்பம். அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணி எடுக்க சொல்லி ஒவ்வொரு வாய்ப்பையும் they grab the opportunity. கிடைக்கின்ற வாய்ப்புகளை இந்த குழந்தைகள் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த பழக்கம் ப்ரீகேஜிலிருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. இதனுடைய எஃபெக்ட் என்னன்னா 6வது 7வது 8வது போகும் பொழுது இதே குழந்தைகளிடத்துல எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலுமே அந்த வாய்ப்பை டக்குன்னு பிடிச்சு, இப்ப நீங்களே இன்ஃபன்ட் ஜீசஸ் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இன்ஃபன்ட் ஜீசஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, வெளியே இன்ஃபன்ட் ஜீசஸ் சில்ட்ரன் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட நல்லா கேட்டு பாருங்க. மேடைக்காக நான் பேசல, உண்மையா பேசுறேன்.
இன்ஃபன்ட் ஜீசஸ் ப்ரோக்ராம்ல அதிகமா ஸ்டேஜ் ஏறி யாரு டக் டக்குன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்கேருந்து ஃபாதர் தனால இருந்து 5th முடிச்சு 6th 7th 8th போன குழந்தைகளாக தான் இருக்கும். இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா கண்கூடாக நான் பார்க்கிறேன். இது இந்த விதையானது ஒரு சின்ன சாப்ளிங்கா, ஒரு செடியா முளைத்தது தான். இதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்கு. வாழ்க்கை, லைஃப் will throw opportunities to your children at each and every stage. ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் வாழ்க்கை, அது மேல்நிலை பள்ளி ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், எல்லா இடங்களையும் அதனுடைய வாய்ப்புகளை உங்கள் குழந்தைகளிடத்திலே போட்டுக்கொண்டே இருக்கும். இந்த குழந்தைகள் அந்த வாய்ப்பை தயங்காமல், பயப்படாமல் கிராப் பண்ற குழந்தைகளாக இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பதற்கு ப்ரூஃப் என்னிடத்தில் இருக்கு. என்னுடைய குழந்தைகள் இங்க இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் போன குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கேட்டு பாருங்க. எந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அந்த பள்ளி அந்த வகுப்புல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், யாரு கிளாஸ் லீடரா வரீங்க, ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல யார் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்கன்னா, முதலாவதாக கை தூக்கி போகின்ற குழந்தை யாரா இருக்கும்? ஃபாதர் தனா நர்சரி அண்ட் பிரைமரி குழந்தைகளாக இருக்கும். இதுதான் இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் இத்தனை எக்ஸ்போஷருக்கும் இந்த குழந்தைகளை பயப்படாம ஸ்டேஜ் ஏற வைக்கிறதுக்கும், சும்மாலாம் ஏற வைக்கல, அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கும் தெரியும். எத்தனை தடவை இந்த குழந்தைங்க ஸ்டேஜில் ஏறி அழுது இறங்கி இருக்குங்க, எத்தனை தடவை கை கால் நடுங்கி நின்றுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது, நாங்க பார்த்துருக்கோம். ஸோ ஒரு courage to grab an opportunity, courage to grab an opportunity னா ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்வதற்கான தைரியம். the courage to fail, வாய்ப்பை எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சு உட்கார்ந்துடலாமா? முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணும்போது சரியா பண்ணா என்ன நடக்கும்? you fail. ஒரு தோல்வியை கண்டு பயப்படாமல் ஒரு வாய்ப்பை பறித்துக் கொள்வது. அதே மாதிரி the courage to work hard and put effort, ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதற்காக உழைக்கின்ற தைரியம். இது எல்லாம் தான் இந்த குழந்தைகள் மனசிலே விதைப்பதற்கு இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தும். இதுதான் பிலாசபிக்கல், சைக்காலஜிக்கலா இந்த குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காரணமே இதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போயம்ல இருந்து the child is the father of the man. குழந்தை பருவத்திலே அவர்கள் கற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய பிற்காலத்திலே கேரக்டரா மாறும். என் பிள்ளைங்க எல்லாமே, அது ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பிற்காலத்திலே 30, 25, 30, 40 வயசுல அவர்கள் அனைவரும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் பயப்படாமல் எடுத்துக்கொள்கின்ற மக்களாக, எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் தோல்வியை பற்றி சலிக்காமல் திருப்பி மீண்டும் மீண்டும் பர்சீவர் பண்ணி உழைக்கின்ற மக்களாக, எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கடினமாக உழைப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்காத மக்களாக வருவார்கள் என்பதை நான் கண்கூடாக இப்பொழுதே இந்த விதை செடியாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்க போற ஒவ்வொரு காலேஜ்லயும் பெரிய பெரிய இடங்கள்லயும் அவர்கள் எல்லாம் சூப்பரா வரதை பார்த்து நாங்கள் அனைவரும் மகிழ்வோம் என்கின்ற பெரிய நம்பிக்கை, ஃபெய்த்னு ஆரம்பிச்சேன், அந்த ஃபெய்த்லயே நான் முடிக்கிறேன். பெரிய நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உண்டு. அந்த நம்பிக்கையோடு உங்கள் குழந்தைகளை தினந்தோறும் அன்பாகவும் கனிவாகவும் பார்த்துக் கொள்ளுமாறு இந்த பெற்றோர்களிடத்திலே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் கடைசியாக கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்ன கண்ணே? கிராட்டிடியூட்னா என்ன சொல்ல? நன்றி உணர்வு. வெரி குட். கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. ஸோ இந்த தருணத்தில் இந்த பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முழு முதல் காரணமாகவும் எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் இருந்து எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே செஞ்சு கொடுத்து, முக்கியமா எங்க மேல ஃபெய்த் வச்சு, அதே நம்பிக்கை, ஒரு கடுகை போல ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் ஃப்ரீடம். நீ இதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யணும்னு ஒரு நாளும் என் தந்தையின் இடத்துல கூறியது கிடையாது. நான் செய்கின்ற அனைத்துமே முழு சுதந்திரமாக இந்த குழந்தைகளின் நலனுக்காக, என் பிள்ளைகளாக இந்த குழந்தைகளை, அவருடைய பேர பிள்ளைகளாக இந்த குழந்தைகளை கைட் பண்றதுக்கும் இவர்கள் வளர்ச்சி அடைவதற்கும் நான் நினைத்த அனைத்தையுமே செய்வதற்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? எத்தனை தந்தைகள் கொடுப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்க. அப்பா ஸ்கூல் ஓனரா இருப்பாரு, அடுத்து பையன் வந்து கரஸ்பாண்டா வருவாங்க. கரஸ்பாண்டா வந்து எத்தனை பேருக்கு ஃப்ரீடமோட வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் ஓனர்ஸோட பசங்க இருக்காங்க, ஸ்கூல் ஓனர்ஸோட பசங்க இருப்பாங்க. அவங்க அந்த பதவியில இருப்பாங்க, போட்டோக்கு நிற்பாங்களே ஒழிய அவர்கள் நினைத்ததை ஒண்ணு கூட செய்ய முடியாது. ஆனா எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நான் நினைத்த அனைத்தையும் செய்வதற்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து, என் மேல அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த்,
ஃபெய்த், நம்பிக்கை வைத்தது அதுவே ஒரு பெரிய வரம். காசு, பணம், சொத்து அதெல்லாம் தாண்டி உங்கள் குழந்தை மேலே நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையை அவர் என் மேலே வைத்து எடுத்துக்காட்டாக அதன் வாயிலாக தான் நான் உங்க குழந்தை மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கைக்காக நான் என்னைக்குமே கிரேட்ஃபுல்லா இருப்பேன், என்னைக்குமே நன்றியோடு இருப்பேன். அந்த ஃப்ரீடம்னால அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை தான் என்னுடைய டீம் மேல அதே நம்பிக்கையும் அதே ஃப்ரீடம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பட்ட கஷ்டங்கள் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அது பேசினா இன்னொரு 10 நிமிஷம் போகும், நான் பேசல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சோம். இந்த கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் 5 நோட்டீஸ் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கூல்ல பர்மிஷன் இல்லாம போயிட்டு இருக்கு, இழுத்து மூடுங்க. இவ்வளவுக்கும் பேப்பர் எல்லாம் உள்ள இருக்கும் போதே அந்த மாதிரி 64 ஸ்கூலுக்கு 2018 இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து கவர்மெண்ட் ரொம்ப பண்ணாங்க. புது ஸ்கூல்ஸே வரக்கூடாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்த டைம் அது. அந்த டைம்ல 18 மாசம் கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கினது ஆரம்பிச்சது தான் இந்த பள்ளிக்கூடம். ஸோ அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த தந்தை அவர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதாரண பள்ளிக்கூடம் 40 பேரில் ஆரம்பிச்சோம். 40 70 மாதிரி 70 90 90ல இருந்து 130 130ல இருந்து 170 170ல இருந்து 190 190ல இருந்து 220 இன்னைக்கு இந்த வருஷம் 230. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்ந்திருக்கிறது. இந்த 230 என்பது 330ஆகவும் 400ஆகவும் 500ஆக வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கை, அதே ஃபெய்த் என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் எல்லா முயற்சியும் போட்டு இந்த குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறப்பாக செயல்பட்ட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஆண்டிகளுக்கும் இந்த உங்கள் பள்ளி மாணவ செல்வங்களை மிக கவனமாக மிக அக்கறையோடு வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கும் கூட்டி போயிட்டு வருகின்ற நம்ம வாகன ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து எல்லா கஷ்டங்கள் நான் கொடுத்தாலும், நான் என்னென்ன பண்ண சொன்னாலும் சிரிச்ச முகமா எல்லாத்தையும் பண்ணுகின்ற இந்த அன்பு மாணவ செல்வங்கள், என் செல்ல பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்கெல்லாம் 4 ரிஹர்சல் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இந்த 4 ரிஹர்சல் பார்த்து எல்லாம் கஷ்டப்பட்டு சூப்பரா பண்ண இந்த அன்பு மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மலாம் சாதாரண ஆள் ஆக போறதில்லை. வாழ்க்கையில we are going to become great people. பெரிய ஆட்களாக நாம் வருவோமா? கண்டிப்பா வருவோம், பெரிய ஆளா வருவோம். இந்த நாட்டோட அடையாளமாக, ஊரோட அடையாளமாக நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நம்பி, இதே இன்னைக்கு எப்படி எஃபோர்ட் போடுறீங்களோ, இந்த வருஷத்துல எப்படி எஃபோர்ட் போடுறீங்களோ, எல்லா வருஷமும் இதே மாதிரி எஃபோர்ட் போடணும்னு சொல்லி உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். இறுதின்னு சொல்லல, அடுத்து இங்க வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தந்தை அவர்கள் ஏற்கனவே நன்கொடை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறிவிட்டார். மீண்டும் அவருக்கு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ரொம்ப முக்கியமான ஆட்கள் பெற்றோர்கள். நான் இந்த ஆனுவல் டேக்கு 2 ஸ்கூல் ஆனுவல் டே போன வாரம் அமெரிக்காவில் முடிஞ்சது, இந்த வாரம் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. டீச்சர்ஸ்ட கேட்டேன், எவ்வளவு சுமை ஏத்துறீங்க பேரண்ட்ஸ் மேல சொல்லுங்க. சார் என்ன சார், பேரண்ட்ஸ் மேல எவ்வளவு சுமை ஏத்துறீங்க, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்க போறீங்கன்னு கேட்டேன். சார் 1000 ரூபாய் வாங்க போறோம் சார். நான் கொஞ்சம் கடிந்து கொண்டேன். 1000 ரூபாய் வாங்கி அவங்க லோடு ஏற்றாதீங்க, ஏற்கனவே டேர்ம் ஃபீஸ் பஸ் ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்லி நான் ரொம்ப உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 1000 ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம், போடான்ட்டு போயிடுவாங்க. தயவு செய்து செலவு பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன், என்னன்னு தெரியல. ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த மேடையை அலங்கரிப்பது பிளெக்ஸோ லைட்ஸோ கிடையாது, இந்த மேடையை அலங்கரிப்பது இந்த அழகான குழந்தைகளுடைய அழகான ட்ரெஸ், காஸ்டியூம், பயங்கரமான மேக்கப் தான். சோ இதற்கு செலவு பண்றது மட்டும் நான் சொல்லல, உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவது. இந்த ஒரு ஆனுவல் டேக்கு மட்டுமா நீங்க வந்திருக்கீங்க? எத்தனை நிகழ்ச்சிகள், அறிவியல் கண்காட்சிக்கு 200 பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு
நிகழ்ச்சிகளுக்கும் பேரண்ட்ஸ் பெருந்திருவர் திரளாக வந்திருந்தீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில ஈக்குவலா, நீங்க சிட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு ஈவென்ட் கூப்பிட்டா யாரும் வரமாட்டான். கேட்டா எனக்கு பர்மிஷன் போட முடியாது, எனக்கு லீவ் போட முடியாதுன்னு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பகுதியில, கிராம பகுதியில உங்க குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்க நேரத்தை நீங்க செலவு பண்ணி உங்க குழந்தைகளை பார்ப்பது, நீங்க வருவது என்பது எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குழந்தைகளோட வளர்ச்சியில உங்களுடைய பங்கு, பெரும் பங்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என் தந்தையின் சார்பாக, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து விருந்தினரின் சார்பாக, முக்கியமா உங்களுடைய பார்ட்னர்ஸ் எங்களுடைய டீச்சர்ஸின் சார்பாக, இந்த குழந்தைகளின் சார்பாக என் அன்பு பெற்றோர்களுக்கு, தாத்தா பாட்டிமார்களுக்கு, மாமா அத்தைமார்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, உங்கள் குழந்தைகள் மீது பெரிய ஃபெய்த் வைங்க, பெரிய நம்பிக்கை வைங்க. பெரிய ஆட்களை, சாதனையாளர்களை உங்கள் வீட்டிலே நாம் வளர்த்துக் கொண்டிருக்கோம் என்ற நம்பிக்கையோடு தினம்தோறும் பயணிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.